போன எபிசோடில் அவங்களோட பிளேன் ஒரு இடத்துல போய் கிராஷ் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் இதுதான் இப்போ கண்டினியூ ஆகுது. என்னென்னு பார்த்தா நம்ம பேன்சி தான் வெளில போகிறோன்ட்டு ஏகப்பட்ட லக்கேஜ் எடுத்துன்னு வந்திருப்பா. அதனால ஓவர்லோட் ஆகிடுச்சு. சரின்ட்டு அது என்னென்னு பார்த்து ரிப்பேர் பண்ணலான்னு இவங்க எல்லாருமே இப்போ வெளியே வந்திருக்காங்க. இப்போ நம்ம கோகு க்ளோரியை கூப்பிட க்ளோரியும் அதுக்கு என்னன்னு கேட்குறான். நம்ம கோகுவும் அதுக்கு எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பேப்பர் இருக்கான்னு கேட்க பேன்சி அவனோட மூஞ்சிலேயே அதை தூக்கி வீசுறா. இப்போ இவங்க எல்லாரும் இருக்க இடத்துக்கு ஒரு பிளேன் வருது. அப்படி யார் அந்த பிளேனுக்குள்ளே இருந்து வரான்னு பார்த்தா அந்த டவுனில் போலீஸில் இருந்திருப்பாங்க, அவங்க தான் வந்திருக்காங்க. நம்ம சுப்ரீங்க அப்புறம் க்ளோரியை பார்த்து உங்களோட பேண்ட் எங்கன்னு கேட்க அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் வேற டீமன் ரேலியம்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பேன்சியை பார்க்க அவ்வளோ காலத்தில் இருக்க காலரை காட்டுறா. உங்களுக்கு வித்தியாசமாக முடிய தூக்கிட்டு இருந்த பையனை தெரியுமான்னு கேட்க இவங்களுக்கு தெரியாதுன்றாங்க. சரி அப்படி யாரையாவது பார்த்தா மறக்காமல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புன நேரமாக நம்ம கோக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல இதை பார்த்து நம்ம சுப்ரீங்கையும் எப்பா கோகு உனக்கு ஆயசு நிஜமான கெட்டிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே இப்போ திரும்ப இங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேன்சியும் நம்ம சுப்ரீங்கை கிட்ட கிளின் எல்லாருமே மரத்துலேருந்து தான் முடிப்பாங்களே அது உண்மையான கேட்க அதுக்கு சுப்ரீங்கையும் ஆமான்றாரு. அப்போ நம்ம கோகு அதனால தான் நீங்கள் எதுவுமே சாப்பிடாம தண்ணியை மட்டும் குடிக்கிறீங்களான்னு கேட்க அதுக்கு நம்மளோட சுப்ரீங்கையுமே அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் ஒரு 100 வருஷத்துக்குமே அந்த மரத்தில் இருந்து ஒரு கைஸ் பறப்பாங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம கோகு அப்போனா நீங்கள் கிபிட்ட கை எல்லாருமே பிரதர்ஸானு கேட்க அதுக்கு நம்ம சுப்ரீங்கை இல்லை மொத்தமாக 5 கிளின் ட்ரீ இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ பேன்சி மற்றவங்க இந்த இடத்த விட்டு போகும்போது எதுக்கு டெகுசோன்ற கிளின் மட்டும் இங்கே இருந்தாருன்னு கேட்க டேகஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன டீமன் ரிலேம்லேயே இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவனோட அண்ணன் தான்ட்டு சுப்ரீம் கை சொல்கிறாரு. டீமன் கிங் கூட ஒரு சயின்டிஸ்ட் கிளின்ட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணுன்ட்டு நம்ம பேன்சி சொல்ல இதை கேட்ட சுப்ரீம் கையும் அவளோட பேர் அரின்சு, அவனோட அக்கா தான் டெக்ஸ் மாதிரி அவளும் ஏதோ ஒரு கறிக்கோட தான் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கே ஏறிட்டேருச்சு. இதை பார்த்து நம்ம கோகு ஏன் இங்கே ஒரு லைட் கூட ஏறிலன்னு கேட்க அதுக்கு பேன்சி இங்கே 2 சூரியன் இருக்குன்றா. அப்போ பேன்சி உனக்கு டயர்டாக இருந்தால் நான் வேணா அந்த ஷிப்பை ஓட்ட வாண்ட க்ளோரியோட கேட்குறா. அதுக்கு க்ளோரியும் இல்லை வேணாம் நம்ம எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் எங்கேயாவது கிளம்பிடலான்றான். அப்போ டக்குன்ட்டு பேன்சி என்னோட டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இறங்கின இடத்துல நான் விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறா. இப்போ இவங்க எல்லாருமே ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஒரு இடத்துல கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்துருக்காங்க. கேம்ப் ஃபயர் போட்ட கையோட இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட பேன்சி க்ளோரியோ கிட்ட நீ மொதல் டீமன் ரேடியம்லேருந்து வந்தேன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் நீ பார்க்க 3வது டீமன் ரேடியம் சேர்ந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு க்ளோரியோவும் டீமன் ரேடியம் ஒன்ல என்ன ஒருத்தங்க வேலைக்கு வச்சிருக்காங்கன்றான். யார் அதுன்ட்டு பேன்சி கேட்க அது தேவையில்லாத விஷயம் சொல்லி அந்த டாபிக் அவன் முடிச்சு விட்டுறான். அவ டக்குன்ட்டு நம்ம சுப்ரீம் கை க்ளோரியா பார்த்து எதுக்காக நீ கிங் கோமாவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு க்ளோரியாவும் கோமா ரொம்ப கெட்டவன், அது மட்டும் இல்லாமல் எல்லா மாஜனுமே அவன் கஷ்டப்படுத்தினான்னு சொல்கிறான். சரின்ட்டு இப்போ கேம்ப் ஃபயர் அணைச்சிட்டு இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மிஸ் ஆவார். எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது வேறு யாரும் இல்லை நம்ம க்ளோரியா தான். வெளியே வந்து அவர் யார்கிட்டையும் இன்னும் 2 நாளில் நான் வேலையை முடிச்சிருவேன்னு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தா அப்படியா கிட்ட தான் அவர் பேசுகிறாருன்னு பார்த்தா நம்ம சுப்ரீம் கையோட அக்காவான அரின்சு கிட்ட தான். அரின்சு கிட்ட பேசி முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் இருக்க கேவுக்குள்ள அவர் வராரு. இந்த இடத்துல பார்த்தா நம்ம சுப்ரீம் கை என்ன தூங்கலை முடிச்சுட்டு தான் இருக்காரு. சரி இப்போ தூங்கலான்ட்டு நம்ம க்ளோரியாவும் படுக்க அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு மான்ஸ்டர் வருது. அந்த சத்தத்தை கேட்ட நம்மளோட சுப்ரீம் கை அப்புறமா க்ளோரியோ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம கோகோவை காட்டுறாங்க. அவர் நல்லா காட்டை விட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்மளோட சுப்ரீம் கையுமே அடே கோகோ சீரியல் ஏதோ நீங்க வருதுன்னு சொல்றாரு. இப்போ அந்த மான்ஸ்டரும் பக்கத்தில் வந்துடுது. அந்த சத்தத்தை கேட்ட நம்ம க்ளோரியாவும் அது அந்த கேக்குள்ள இருந்து தான் வந்துட்டு இருக்குன்றாரு. இப்போ நம்ம சுப்ரீம் கையும் அடே கோகோ சீக்கிரம் எழுந்திடுறா, நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்ல இவர் எழுப்புற நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் வந்து கத்துது. அவ்வளோ நேரம் எழுப்பியும் இல்லாத நம்மளோட கோகு அந்த மான்ஸ்டரோட சத்தத்தை கேட்டதுமே டக்குன்னு எழுதிடுறாரு. இப்போ அந்த மான்ஸ்டரும் ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்போ நல்ல சாப்பாடு கிடச்சிருச்சுன்னு சொல்ல இதெல்லாத்தையும் கேட்குற பேசியுமே பயத்தில் கத்துறா. இப்போ நம்ம கோகு மாடு கறியெல்லாம் சாப்பிடாதுன்னு தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல இதை கேட்டு கண்டானே அந்த மான்ஸ்டருமே நான் ஒன்றும் மாடு இல்லை, என்னால் 2 காலில் நடக்க முடியாது, மட்டும் இல்லாமல் நான் பேசுகிறேன், நான் ஒரு மீனோட்டாருன்னு சொல்லி கத்துது. திரும்பவே நம்ம கோகு நீ பார்க்க மாடு மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல நான் ஒன்றும் மாடு இல்லைன்ட்டு அந்த மான்ஸ்டர் காண்டாகுது. இப்போ நம்ம க்ளோரியாவும் நான் இதை பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஓரமாக இருங்கன்னு சொல்ல அதுக்கு நம்ம கோகு இல்லைப்பா நான் வேணா அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறேன்னு சொல்கிறேன். இல்லை நான் தான் சண்டை போடுறேன்னு க்ளோரியா சொல்ல இல்லைப்பா நானே பார்த்துக்கிறேன் நீ விடுன்ட்டு நம்ம கோகு சொல்கிறாரு. கடைசியில் ஒரு வழியாக நம்ம 2 பேரும் சண்டை போடலாம், ஜெயிக்கிறவங்க அந்த மான்ஸ்டர் தோக்க அடிக்கணும்னு சொல்லி இவங்க முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அந்த மான்ஸ்டரும் அடே நான் ஒரு மான்ஸ்டரா அதுக்காக வச்சு எனக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்லுது. இப்போ நம்ம கோகுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் தான் சண்டை போட போகிறாரு. ஒரு வழியாக இப்போ இவங்க 2 பேருமே சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நம்ம தலைவன் கோகு ஒரு கையில் சண்டை போடாலும் மாசா தான் சண்டை போடுறாரு. இவங்க 2 பேரும் போடுற சண்டையை பார்த்து அந்த மினாட்டாரு பேன்சியுமே வாயை போடுறாங்க. இப்போ நம்மளோட க்ளோரியாவுமே அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு அட்டாக்கை உருவாக்குறாரு.
இது எல்லாத்தையும் நம்ம கோகோ பார்த்துட்டு என்னதான் நடக்க போகுதுன்ட்டு நின்றுட்டு இருக்க நம்ம க்ளோரியோ டக்குன்ட்டு அவர் உருவாக்குன அந்த மேஜிக்கை வச்சு கோகுவை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் நம்ம கோகு அவ்வளோ சிம்பிளாக தவிர்த்திட மாட்டார்ல, அவர் பறந்து அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்டாரு. இப்போ கீழே இருந்து நம்மளோட சுப்ரீம் கை கோகு நீ உன்னோட முழு பவரில் சண்டை போடு, க்ளோரியோ எவ்வளோ பவர்ன்றதை நான் பார்க்கணும்னு சொல்ல சுப்ரீம் கை சொன்னதை கேட்டேன் நம்ம கோகு இதுக்காக தானே நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவரோட நோய்பாயை எடுத்துட்டு நம்ம க்ளோரியோ கிட்ட போறாரு. இந்த வாட்டி நம்ம க்ளோரியோ ஒன்றும் இல்லைங்க 10 விரல்லையுமே அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி நம்ம கோகுவை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே கண்டுக்காம நம்ம கோகுவுமே க்ளோரியோ நோக்கி போய் அவரோட நோய்பையை வச்சு வயிற்றுலேயே ஒரு அடி விடுறாரு. இந்த அடியில் நம்ம க்ளோரியோ மொத்தமாக கலங்கி போயிடுறாரு. பறந்து போய் விழுந்த நம்மளோட க்ளோரியோ அங்கேருந்து ஒரு அட்டாக்கை பயன்படுத்துறாரு. அந்த அட்டாக் நம்ம கோகுக்குள்ள அவரோட நோய் பாய்க்கின்றது தெரியாமல் போயிடுச்சு. இதை பார்க்குற நம்ம சுப்ரீம் கையுமே இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு மேஜிக்கை பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாரு. கோகுவோட நோய் பையை தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அவனோட கதையை முடிக்கிற மாதிரி க்ளோரியோ இப்போ ஒரு அட்டாக்கை எய்ம் பண்ணுறாரு. இதை பார்க்குற நம்ம கோகுவும் இதுக்கெல்லாம் நான் உன்னை சடிச்ச விளையாண்டுற மாதிரி சூப்பர் சைனாக மாறுறாரு. இவங்க 2 பேரும் போடுற சண்டையை பார்த்து அந்த மினாட்டாரும் ஃபேன்சியும் வாயை போடந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கோரியோட அட்டாக்கை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு நம்ம கோகு மேலே எய்ம் பண்ணி அதை ஷூட் பண்ணுறாரு. அந்த அட்டாக்குமே லைட் ஸ்பீடில் நம்ம கோகுவை நோக்கி வருது. லைட் ஸ்பீடில் ஆனாலுமே ஸ்பீடாக தான் இருக்குது. நம்ம கோகு அதை வெறும் கையை வச்சே தடுத்துடுறாரு. இதை பார்த்தா க்ளோரியோவால் அவரோட ஆச்சரியத்தை அடக்க முடியல. அவர் அப்படியே பூரிச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்போ நம்ம கோகு அவர் பின்னாடி வந்து என்ன நான் ஜெயிச்சிட்டேன்னு கேட்க அதுக்கு அதே ஷாக்கோட நம்மளோட க்ளோரியோவுமே ஆமாம் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் ஒரு வழியாக சண்டை முடிஞ்சிருச்சு. நம்ம கோகு க்ளோரியோ பேன்சி அப்புறமா சுப்ரீம் கை எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த மினாட்டார் நைஸாக அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பார்க்க ஆனால் நம்ம கோகு சண்டை போடுறது எதுக்குன்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு என்னப்பா மினாட்டர் நாம இப்போ சண்டை போடலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மினாட்டரும் நீ சொல்கிறது சரிதான், உன்னையும் சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நான் ஏற்கனவே ஒரு பீஸ் டக்குன்னு வச்சிருக்கேன், அதை நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து கிளம்பிடுது. இப்போ பூமியில் காட்டுறாங்க நம்ம இன்னும் ஒரு வழியாக அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணி முடிச்சிடுறான். இந்த பக்கம் நம்ம வெஜிடாவுமே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வெஜிடா பிக்கலோ அப்புறமா கிபிட்டோக்கை அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் பூமியிலேருந்து டிமெரினமுக்கு புறப்படுறாங்க. இவங்க கிளம்புற நேரத்தில் அந்த ஸ்பேஸ்ஷிப் ஒர்க் ஆகாமல் போகுது. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.